ஹலோ வணக்கமுங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா அரிசியே சேர்க்காம வெறும் பருப்புலேயே செஞ்சதுங்க. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்துங்க, அதை எடுத்திருக்கேன். ரெண்டும் சரிசமமாக எடுத்துக்குங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. 2 பருப்பு இருந்தால் போதுங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மாவை அரைச்சிக்கலாங்க. வேறு ஒன்றும் போட வேண்டாம். அரைச்சி அதே மாதிரி இட்லிக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா, ஒரு 6 மணி நேரம் ஊறத்துக்கு புளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி புளிக்க வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் எல்லாம் நிறைய இருக்குங்க. அரிசியே சேர்க்காம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இட்லி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பாருங்கள், நான் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. புளிச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ புளிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம இட்லி தாளிக்கிற இட்லி, ரவா இட்லி எல்லாம் செய்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முந்திரி கூட வேணால் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மிளகு, ஜீரகம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஒன்று நல்லா திருவி போட்டிருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி. தேங்காய் சட்னி, சாம்பாருக்கெல்லாம் அருமையாக இருக்கும். அரிசி சேர்க்கலன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு இருக்குது, பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கலந்துக்கலாம் அந்த தாளித்ததை. நான் ஒரு 4 இட்லி தான் ஊற்ற போகிறேன் 2 பேருக்குன்ட்டு. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், குக்கர் தட்டில். அதில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க. 5 இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரவா இட்லி மாதிரி தாங்க இது இருக்கும். அரிசி சேர்க்கலன்னு சொன்னால் நம்ப முடியாது. நான் ஏற்கனவே சாம்பார் சாப்பாட்டுக்கு செஞ்சுருக்கேன், அந்த சாம்பாரை தாங்க வச்சுக்க போகிறேன். சூப்பரான, நீங்கள் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த இட்லி, செஞ்சு பாருங்கள் ஒருக்கா. அத்தனை சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பருப்பு இட்லிங்க, அரிசி சேர்க்காத இட்லி. அம்பிட்டு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.